கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை நேரத்திலேயும் பாளையங்கோட்டை இந்திய தேவ சபையிலிருந்து காலை மன்னாவை இன்றைக்கு உங்களுக்கு வழங்குவதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளின் காலை தியானத்திற்காக 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை தியான அதிகாரமாக எடுத்து வாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இந்த அதிகாரத்திலிருந்து பேசுவாராக. இந்த அதிகாரத்தில் எலியாவை குறித்தும் தேவனை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எலியாவின் சோர்வுகளுக்கான காரணமும் அந்த சோர்வை மாற்றுவதற்கு தேவன் எடுத்துக்கொண்ட முயற்சியும், தேவன் எலியாவை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற ஊழியத்தின் காரியங்களை குறித்து இந்த அதிகாரம் நமக்கு விபரமாய் தெரிவிக்கிறது. இந்த காலவெளியிலேயும் தேவன் நமக்கோடு கூட பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை. பல வார்த்தைகள் இந்த அதிகாரத்திலே இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் எலியா சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். என் பிதாக்களை பார்க்கிலும் நான் அந்நல்லவன் அல்ல என்று தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை கேட்கிறான். தேவனும் எலியாவின் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்ததாய் இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்படவில்லை. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் சங்கீதக்காரன் தாவீது கொடுத்திருக்கிறான். ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் தருகிறவர், ஜெபத்தை தள்ளாதவர். ஆனால் இந்த இடத்தில் எலியா ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கவில்லை. 18ஆம் அதிகாரத்தில் எலியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த ஆண்டவர் 19ஆம் அதிகாரத்தில் பதில் கொடுக்க மறுத்துவிட்டார். காரணம், 18ஆம் அதிகாரத்தில் ஜெபமானது தேவனை நிரூபிக்கிற ஒரு ஜெபத்தை எலியா செய்தான். 19ஆம் அதிகாரத்திலேயோ தன்னை எடுத்துக்கொள்ளும்படி தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். பல நேரங்களில் நமது ஜெபமானது தேவனுக்கு பிரியமில்லாதிருந்தால் அந்த ஜெபத்தை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அப்படியானால் நாம் கவனிக்க வேண்டியது என்ன? நாம் ஜெபிக்கிற ஜெபம் தேவனுக்கு பிரியமானது தானா என்பதை கவனிக்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் தேவனை பிரியப்படுத்த மறுத்து விடுகிறது. நமக்கு அது பிரியமாய் தோன்றுகிறது. எலியாவும் இங்கே அதைத்தான் செய்கிறான். அது அவனுக்கு பிரியமாயிருந்தது. காரணம், எலியாவை கொல்லும்படி யேசபேல் கட்டளை பிறப்பித்து விட்டாள். எலியாவுக்கு ஒரு ஏற்பட்ட பயம் என்ன? ஒரு யேசபேல் தன்னை கொன்று விடுவதற்கு முன்பதாக நீர் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று அவன் ஜெபிக்கிறான். நல்ல கவனிங்க, எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தவன் அந்த வார்த்தையை கர்த்தர் அப்படியே கனம் பண்ணார். பின் நாட்களில் அவனை எடுத்துக்கொண்டார். யேசபேல் அவனை கொலை செய்வேன் என்று மிரட்டின பொழுது எலியா கொலை செய்யப்படவில்லை, இயற்கை மரணமும் அடையவில்லை. அவன் ஜெபித்த ஒரு ஜெபம் பாருங்கள், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று கேட்டான். ஆண்டவர் அவனை மரணத்தை காணாதபடியே எடுத்துக்கொண்டு விட்டார். நம்முடைய தேவன் நம்முடைய சோர்வுகளை பார்த்து அவர் சோர்ந்து போகிறவர் அல்ல. மாறாக நம்முடைய சோர்வுகளை அகற்றி அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே இந்த காலவெளியில் ஒருவேளை நீங்கள் சோர்வுகளோடு உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் சோர்வுகளை மாற்றி அவருடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார். எலியாவை கொண்டு தேவன் என்ன செய்ய நினைத்த காரியத்தை செய்ய நினைத்தாரோ அதே போல உங்களை கொண்டும் கர்த்தர் இந்த தேசத்திலே அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய கிருபை செய்வாராக. பரிசுத்த பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய நினைக்கிறதை எங்களை கொண்டு செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு ரட்சகர் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.